நான் நினைக்கல இன்றைக்கு முடியும். பிள்ளையான டைமில் வந்து சரியாக மாட்டிட்டேன் இந்த இடத்துல. கடவுள் இப்படியே வலிக்கிட்டோம். மண்டை விசுறாக்கள் எல்லாம் உடுப்புகளை நடத்திட்டு. ஆனால் இதுக்குள்ள நிற்கிறது டேஞ்சர். சரி, இதுக்குள்ள இந்த வீடு சரி. 3 சத்தங்களுடன் கூட எங்களால் பார்க்கவும் முடியாமல் 12 32 எல்லாம் 39 பேர் மோசமாகிட்டு போயிட்ட போடி இதுக்குள்ளே இருக்குண்டா பாருங்களேன். பழைய டீ ஃபேக்ட்ரியை வந்து கொண்டு போயிட்டு இங்கே பாருங்க எப்படி போகுது. ஒன்று கூடி மிச்சம் இல்லை. கரங்கள் பாறையை பிளந்துட்டு இப்படி எழுதிட்டு போயிருக்கேன். இப்படி இதில் இந்த கடை அப்படியே பிறண்டு போய் நுரலியா போட் இருக்கு. எதுவுமே மிச்சம் இல்லை. இது ஜக்கா பழமாக தான் போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களை குறிப்பாக வந்து மாத்தளை மாவட்டத்தில் நிற்கிறோம். பவுனியாலேருந்து வெளிக்கிட்டு கிட்டத்தட்ட 157 கிலோமீட்டர் வந்து நாங்கள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் கொண்டிருக்க வேண்டாம் மலையகம் நோக்கி தான். குறிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டித்வா புயலின் தாக்கம் வந்து மலையத்தை பொறுத்த மட்டும் பெரிதுமே வந்து பாதித்தது. அதுலேயும் வந்து ரம்புக்க இல்லாண்ட ஒரு இடம் இருக்குது. அந்த கிராமம் ஃபுல்லாகவே வந்து அழிஞ்ச அப்படின்னு சொன்னவே பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டது. அது எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து கண்ணருவன்ற ஒரு இடத்துல வந்து பெரிதுமே ஒரு சேதம் ஏற்படுத்தின சம்பவம் நடந்தது. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து கம்பள கிராமமும் வந்து வெள்ளத்தில் மூழ்கினது. அந்த இதுவும் வந்து கம்பள கிராமம் வந்து இப்போ எப்படி இருக்குன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இந்த ஒரு பயணம் வந்து ஒரு 3-4 நாளாக இருக்க போது அதுவும் வந்து மலையத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட இடங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கிற மக்களோட வந்து அவன் நிலைமைகளை வந்து நாங்கள் கதைச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதிலேருந்து நாங்கள் முதலாவது வந்து ரம்புக்கையில் தான் போகிறோம். 29 கிலோமீட்டர் போகணும். ஒரடியாக மோட்டோவில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். நாங்கள் இதுவரைக்கும் வந்த நாங்கள் வவுனியாவிலிருந்து எந்த விதமான ஒரு மண் சரிவுகள் ஏற்பட்டதுக்கான அடையாளங்கள் இல்லை. மாத்தலை மட்டும் அதோட கிளைமேட்டும் வந்து நல்லா இருக்குது. இதுக்கு பிறகு மழை வரும், பின்னேரம் கட்டாயம் மழை வரும். அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கலாம். ஞாபகம் வருது, நானும் கவியும் தான் இந்த பயணத்தில் போய் கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா தனியாக வர்றது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. இதில் ரம்புக்கையில் என்ற இடம் கொஞ்சம் அந்த அடிபட்டிருப்பேன். ரம்புக்கையில் என்ற இடம் வந்து அளவத் கொடை இருக்குது தானே. அந்த அளவத் கொடையிலேருந்து அக்குரனை போகிற இடையால் ஒரு பக்கத்தால் திரும்பி தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்தில் பொறுத்த மட்டும் விடியப்புறத்தில் வந்த மட்டும் விளத்துறதே ஒரு பெரிய பாடம் இருக்குங்க. எப்படி போகிறாண்டு கடவுளே. அதே மாதிரி இந்த மாத்தளை நகர பகுதியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லை. வெள்ளமே இங்கால வராத மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்கல. ஆனால் அந்த முறைக்காக அந்த டேம் எல்லாமே வந்து அவ்வளோத்துக்கு பாதிப்பு. இதுக்குள்ளே இங்கே ஒடிஞ்சிட்டு போல் இருக்குது. இதுக்குள்ளே சம்பவம் நடந்தா இருக்குது. மாத்தளை சிறு முத்து மாரியம்மன் ஆலயம் என்ற தகப்பனே. இதுக்குள்ளே மட்டுமே எவ்வளோத்துக்கு டிராஃபிக்காக இருக்குன்னு தான் தெரியாது. கும்பல் ஒழுவ பேரை பார்த்திங்களா அந்த பஸ் இந்த இடது பக்கத்தில் பேரும் தமிழில் மொழிபெயர்க்காமே இருக்கலாம். சரி, இப்போ அந்த டவுன்லேருந்து வெளியில் வந்து பாலக்கடுவை, அதாவது அளவத்குடைக்குரிய பாலக்கடுவையில் தான் போய் கொண்டிருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடங்களில் வந்து மண் சரிவுகள் ஏற்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் முன்னுக்கு பார்த்திங்கன்னா B310 ஒன்று போகுது. அதாவது சொப்பன சுந்தரின்ற சகோதரர்கள்ன்ட்டு சொல்லலாம். அதோட நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிற இந்த டவுன் தான் வந்து பார்த்திங்கன்னா அளவத்துக்கோடை. இதோட சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது இந்த காரண்ட. இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் போய் தான் திரும்ப நினைக்கிறேன். சரி, அளவத்கோடையிலேருந்து அக்குரணை பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் பழைய மேப்பை பார்த்து. ஆனால் வந்து நாங்கள் போக வேண்டியது ரம்புக்கை எல்லாண்டு அடித்தா தான் சரியாக இருக்கும். அப்போ இந்த அளவத்கோடை டவுனால் அந்த ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். அந்த இடத்து பக்கத்தால் அப்படியே மேல் பக்கம் போகணும். இன்னும் இதிலேருந்து 6.5 கிலோமீட்டர் வந்து காட்டுது. நாங்கள் இதால் எத்தனை தடவை வந்திருப்போம். ஆனால் அந்த ரம்புக்கையில் எல்லாண்டு ஒரு இடம் இருக்கேன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அந்த இலங்கையில் பேசுபொருளாக இந்த இடம் இருக்குது. ஆனால் உண்மையிலுமே அது ஒரு அழகான இடமாக கூட இருந்துட்டு அந்த நாங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்ப்போம் தானே. இங்கெல்லாம் நீங்கள் கூடுதலாக பார்த்துருப்பீங்க. எவ்ரி என்ற ஒரு வாகனம் ஒன்று இருக்கும். கூடுதலாக முஸ்லீம் சமூகம் சார்ந்த மக்கள் வந்து அதை தான் சூஸ் பண்ணிவிடும். ஆனால் அதில் ஒரு 6-7 பேர் தாராளமாக போகலாம். இது ஃபுல்லாகவே ஏற்றம் போல் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆறோட சம்மந்தப்பட்ட இடமாக தான் இந்த ரம்புக்கையெல்லாம் இருந்திருக்கு. அதால் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் பாருங்கள். ஆரம்பத்திலே வந்து சின்ன சின்ன நிலச்சரிவுகளை வந்து நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. மழையெல்லாம் போய் தான் இந்த இடங்களால் போகிறது உண்மையிலுமே ஆபத்து தான். அதுக்கடையில் வெளியில் வந்துடணும். ஆஹா, இங்கால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் ரோட்டில். முன்னே கொண்டு போயிடாதோ. அட, இப்போ தான் வந்து இந்த ரோட்டையே கிளியர் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனால் பக்கத்தில் போகிறதும் கொஞ்சம் ஆபத்து தான். இல்லை, சில வேலை மண் சரிஞ்சேன்டா இதுக்கு பின்னால் இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆட்டோட சேர்ந்து கொண்டு போயிடும். உண்மையாவா? இங்கே பாரு, இது சரிஞ்சேன்டா என்ன செய்வோம்? ஐயோ, ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பயமாக தான் இருக்குங்க.
ரோட்டை இப்போ தான் கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஜேசிபியில் வந்து சின்ன ஒரு இது இருக்குது, முன் என்ன சொல்கிறது, பெக்கோண்ட இது கை, அதால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அள்ளி கொண்டிருக்கணும். நான் நினைக்கல இன்றைக்கு முடியுமெண்டு. பிள்ளையான டைமில் வந்து சரியாக மாட்டிட்டேன் இந்த இடத்துல. கட்டையெல்லாம் அள்ளி ஃபுல்லாக ரோட்டு இப்படி அங்கே இருந்து பாருங்கள், அதிலேருந்து அப்படியே இங்கே இறங்கி வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ தான் வந்து முடிஞ்சது. அப்படியே நாங்கள் இந்த வானது பின்னாலத்தில் நிற்கிற நான் அண்ணாக்களும் வந்து ஐயோ முஸ்லீம் அண்ணாக்கள் தான் அந்த ரம்புக்கையில் அந்த கிராமத்தில் சொரி 10 லொரி கிட்ட இந்த மண் ஏற்றினா அப்புறம் தான் இப்படி இருக்கான். இல்லாட்டி இதை விட மோசமாக இருந்தது. அதுவும் பெரிய லொரியில் ஏற்றினு சொன்னது. இங்கே தான் சின்ன லொரியில் ஏற்றினோமோ ஒரு மாதிரி விளத்திட்டோம். இங்காலையும் நிறைய வாகனம் வெயிட் பண்ணது, அங்காலையும் வெயிட் பண்ணது. இங்காலையெல்லாம் பிரேக் பிடிக்க மாதிரி நான் களி ரோட்டுகளில் அப்படியே இழுத்துட்டு போயிடும் போல் இருக்குது. சரி, இப்போ இந்த சந்தியில் நிப்பாட்டி தண்ணி குடிப்போம் அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 4 கடை இருக்குது. இந்த 4 கடையிலையும் வந்து இங்கே தண்ணி பொத்தல் இல்லை. அதே மாதிரி இதால் வந்து ஒரு சின்ன வாய்க்கால் வந்து கொண்டிருக்கு. இப்போ இதுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஏற்றமாக தான் இருக்க போது போல இருக்குது. அந்த ஊருக்கு போக மட்டும் ஏற்றமாக இருக்கோ இல்லையோ மண் சரிவு வந்து ஐயோ கவி இங்கே பாருங்க முன்னுக்கு. நாங்கள் முதல் போகிற வலிக்கி விட்டுறோம் இதில். ஐயோ இங்கே பாருங்க ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு. அப்படி என்ற கடவுளே. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டடியில் தான் வந்து ஃபுல்லாக ஒதுக்கி போட்டு விட்டுருக்கணும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னுக்கு வந்திருந்த மட்டும் இதால் போயிருக்கவே இல்லை, அது போல் இருக்குது. ஆனால் இப்படி நடந்திருக்கும். ஆனால் இதில் இவ்வளோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த வீடுகள் ஒன்றும் பெருசாக வந்து பாதிப்பு நடந்த மாதிரி தெரியல. என்ன கவி, இங்கே இவ்வளோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த வீடுகள் எல்லாம் அப்படியே தானே இருக்குது. கீழாலே வாய்க்காலுக்குள்ளே போய் அப்படியே போயிருக்கு போல் இருக்குது தண்ணி. ஆனால் கீழே இருந்த வயல் ஒன்றுமே வந்து மிச்சம் இல்லை, எல்லாமே வந்து நாசமாக போயிட்டு. இங்கே பாருங்கள், இந்த டெலிகாம் வயரா கரண்ட் வயரா எதுவுமே வந்து இங்கே அறந்து போய் கிடக்கு. எதுண்டே தெரியல. பார்க்குற இடமெல்லாம் இப்படியே சரி தான் கிடக்கு. நான் எதண்டு உங்களுக்கு காட்டுறேன்னு எனக்கு என்ன தெரியல. இங்கே பாருங்கள், தென்னை மரம், அதாவது பக்க வேர் இருக்கிற மரங்கள் ஃபுல்லாகவே கீழே வந்திருக்கு. ஆணி வேர் இருக்கிறதுகள் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருந்து அதிலெல்லாம் நின்றது. நான் போய்க்கல, காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கடவுளே, இன்னொரு மழை பெய்தாலும் இங்காலெல்லாம் வரக்கூடாது, அவ்வளோதுக்கு மோசமாக இருக்கும் போல். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரோட் ஒன்று இல்லாமல் போயிருக்கு. அந்த ரோட்டை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டிருக்கணும். அதே மாதிரி இதில் மண் மூட்டைகள் நிறைய அடுக்கி வச்சிருக்கணும். இது பாருங்கள், நினைக்கிறேன் அதில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கணும் போல் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அங்கே இருந்து அப்படியே வலிக்கிட்டு வந்திருக்கு. நல்ல வேலை இந்த ஓல் இருந்தால வந்து இந்த இங்கால முழுசாக இறங்கிடு, எல்லாத்தையும் இறங்கி இருக்கும். ஓ, பைக் ஓடவே பயமாக இருக்குது, வலிக்கின்ற போது. பாவம், என்ன கட்ட மாட்டாங்க வேலையெல்லாம். ஓ, கால் கையெல்லாம் சேரடிக்குது. அதில் போய்க்குள்ள ஒரு துண்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட மாதிரியே தெரியுது. ஆனால் அதுதான் நான் எதிர்பார்த்து வந்த நிலச்சரிவான்ட்டு தெரியல. அதை விட பெருசாக வந்து நான் பார்த்து நான் இந்த ஊரில் நடந்துட்டுங்கால பாருங்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாக்களுக்கு காசு கொடுக்கணும் போல இருக்குது. எல்லாம் சிங்களாகல தான் இந்த இடங்களில். நாங்கள் போகிற இடம் வந்து ஆனால் முஸ்லீம் சமூகம் சார்ந்த மக்கள் இருக்கிற இடம். இப்போ ரம்புக்கையில் கிராமத்துக்கு வந்துட்டோம். இந்த இடது பக்கத்தில் பாருங்கள், ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்கள் கீழ்ப்பக்கம் ரோட் காட்டினா அதால் போக காட்டினாலும் அதால் போயிடலாம். ரோட் எல்லாமே வந்து அப்படி ஸ்லைடிங்கோட போயிட்டோம். அதே மாதிரி இங்கே பெரிய சரிவு ஒன்று ஏற்பட்ட இடமும் இதுக்கு மேலே தான் இருக்குன்னு சொன்னவே. இங்கே பாருங்க, இந்த கடவுளே, மண்டை விசிறாக்குது இதெல்லாம் பார்க்கல. அப்படியே இதில் இந்த வீடு எல்லாமே வந்து கீழே வந்துட்டு, ஐயோ தாண்டி மேலே போகலாமா இல்லையாண்டு கூட தெரியல. இங்கே பாருங்க இப்படி அழிச்சிட்டு போயிருக்குண்டு. சரி, அங்கே ஒரு அண்ணாக்கள் பைக்கில் போயினோம், அதாவது நாங்களும் போவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருந்திருக்கு. இங்கே வீடுகள் இல்லை, நாசமாக போயிட்டு எல்லாம். ஐயோ, வழுக்கீர் மட்டும் தான் முதலாவது பயம், ஒன்றும் மிச்சம் இல்லை. இது பார்க்கல சின்ன ஒரு சரிவு மாதிரி இருந்தது. ஆனால் கிட்ட வந்து பார்க்கல தான் தெரியுது என்ன நடந்திருக்கு இஞ்சாண்டு. இந்த வீடுகள் எல்லாம் தரமாட்டோம். இதுக்குள்ள இருந்த ஆட்கள் எல்லாம் உயிரோடு இருக்கணுமா இல்லையா, நோ என்ட்ரி என்று போட்டிருக்கணும். கீழ் பக்கத்துக்கு ஆட்கள் எல்லாம் உடுப்புகளை நடத்திட்டு போய் நம்ம இங்கே இருந்து இங்கே என்னட்டு தான் இருக்கிற வீடுகளே இல்லை. இங்கே பாருங்க. ஆனால் இதுக்குள்ள நிற்கிறது டேஞ்சர். இதுக்குள்ள நிற்கிறது தான் இங்கே
இதுக்குள்ளே ஒரு வீடு இல்லை 2 வீடு இல்லை, அப்படியே இதுக்குள்ளே இருந்த ஃபுல்லாக வீடுகள் ஃபுல்லாகவே போய் சேர்ந்துரு இந்த வெள்ளத்தோடு. எப்படி நடந்திருக்கு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கனவுல கூட யோசிச்சு பார்க்கல அது. அப்போ இங்கே எப்படி இருக்குண்டு. அதான் இது என்ன இலங்கையில் இதுதான் பெரிய ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து சேர்ந்துருக்குது. இது எங்களோட கண்ணால் பார்த்தா உங்களுக்கு விளங்காது, இந்த கோபுரம்லேயும் விளங்காது. ட்ரோனில் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். சரி, இப்போ இந்த இடத்துல ரோன் ஷாட்டை பார்த்துருப்பீங்கள். என்ன சொல்கிறது, வரைக்கில் பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு தான். இது வந்து ஆக்ரோஷமான இலங்கையிலேயே ஒரு பெரிய அழிவுன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் நேராக ரோனில் பார்த்தது மேல் பக்கம் தானே பார்த்துருப்பேன். கீழ் பக்கத்தில் பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன அழிவுகள் எல்லாம் பெருசாக நடந்திருக்கு அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற ஆக்களோடு நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா வேண்டிய நிலைமையை தெரிஞ்சு கொள்வோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த பாதை வந்து அதான் இப்போ வேறு கார் வந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக இந்த வீடுகள் எல்லாமே வந்து தப்பிச்சிட்டு தான் சொல்லலாம். இரண்டு பார்த்திங்கன்னா இந்த சரிவு பாருங்கள், அதில் இருந்து ஒட்டே ஒரு படை கிளம்பி அப்படியே வந்து எல்லாத்தையும் இந்த அதில் இருந்த வீடு சரி, இதுக்குள்ளே இருந்த இதில் இருந்த வீடு சரி, அதே மாதிரி அதுக்குள்ளே இருந்த வீடு சரி, அதோட இந்த பாருங்கள் இதில் இருந்த வீடுகளெல்லாம் அதில் பாருங்கள் பாத்ரூம் ஒரு துண்டு மட்டும்தான் வந்து வெளிப்படையாக தெரியுது. வா என்னடா வாழ்க்கை, சுனாமி என்ன சுனாமி, அதோட மோசமாக இது நடந்திருக்கும் இந்த சம்பவம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வீடுகள் எல்லாம் இருக்குது. இந்த வீடுகள் எல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் நின்று இப்போ தான் இல்லாமல் போயிருக்கு இந்த இடங்களில். நோ என்ட்ரி அத்தாரிட்டிஸ் பர்சன் ஓன்லி, அதாவது சம்மந்தப்பட்ட ஆக்கள் மட்டும்தான் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். நிறைய ஆக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் இருந்த முஸ்லீம் மக்கள் எல்லாருமே வந்து பள்ளியில் தான் இருக்கணும். இதில் இருந்த ஒரு வீடும் வந்து அப்படியே தரமட்டமாக இல்லாமல் போயிருக்கு. அப்படியே காட்டுறேன், இது பாருங்களேன். ஷிட், இது எல்லாமே ஒரு வீட்டுண்ட மேல் பகுதி தான்.
அப்படியே நாசமாக போயிருக்கு. இங்கே இது கூட ஒரு வீட்டுண்ட மேல் பகுதி தான். இங்கே நாங்கள் வீட்டுண்ட மேல் பகுதியில் நிற்கிறோம். அப்படியே கரைஞ்சி அப்படியே இறங்கியிருக்கு ஃபுல்லாக. இங்கே அதில் ஒரு வீடு மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. இதில் ஒரு வீடு கிட்டத்தட்ட 35 பேருக்கிட்ட இந்த இடத்துல செத்துருக்கணும் அப்படின்ட்டு போட்டிருந்தவே. ஒரு நிமிஷம் அது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கு. இவ்வளோத்துக்கு ஆக்ரோஷமாக இந்த நியூஸ் இருக்கு பாருங்க. அந்த ஒரு மலையில் இருந்த ஒரு லேயர் யாருமே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் சுற்றி பாருங்க கரங்கள் மலையாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன இடத்துல அந்த கிளப்பம் ஒன்று இருந்திருக்கு. ஃப்ளட் ரிலீஃப் ப்ராஜெக்ட். இங்கே வந்து நிறைய உதவியல் திட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும். சரி, இதில் எது நாங்கள் அங்கால போய் யாருடைய கதைக்க கிடைக்குதான்ட்டு பார்ப்போம். சரி, இதில் இது வெளிக்கிட்டோம். ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்களாண்டா பள்ளி டைமாம். அதால் வந்து நாங்கள் போய் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ தெரியலை. ஆனால் உண்மையிலுமே என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அந்த ஒரு வீடு நான் இடிஞ்ச பாத்ரூம் தான் இருக்குன்னு சொன்னேன். அதுலேயே கிட்டத்தட்ட 3 பிள்ளைகளும் ஒரு தாயும் இருந்திருக்கிறேன். நான் நினைச்சேன் பள்ளி பக்கத்தில் இருக்கட்டு கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இதுலேருந்து பார்க்கல அந்த நிலச்சரிவுன்ற முழு இப்போ பக்கத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வரோம். சரி, இப்போ பெரிய பள்ளிக்கு வந்துட்டோம். இதில் நிறைய பேர் ரிப்பீட் பண்ணி பார்த்து நாங்கள் ஒருத்தரையும் காணல வந்து காய்ச்சி நாங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணி கொடுக்குற அளவில் சம்மந்தமாக இது வந்து கிராம உத்தியோகத்தர் அளவில் அதில் காய்ச்சி கொண்டிருக்கணும். இதில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் தான் காய்க்கப்புறம். சரி, இப்போ நாங்கள் இந்த ஊருண்ட தலைவர் பள்ளி தலைவர் அன்றைக்கு என்ன நடந்தது? 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பின்னேரம் 12 மணி அளவில் பாரிய 3 சத்தங்களுடன் அதாவது எங்களுடைய மண் சரிவுகள் ஏற்பட்டது. அதில் அந்த அனர்த்தத்திலே சுமார் 29 நபர்கள் இறந்து விட்டார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். அவர்களில் 18 பேர்களுடைய ஜனாசாக்களை எடுத்து நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். அதேபோன்று சுமார் 40 வீடுகள் முழுமையாக சேதமடைகின்றது. அதாவது இனிமேல் அவர்களுக்கு அதிலே குடியிருக்க முடியாது என்று. அதிலும் விசேஷமாக சுமார் 19 வீட்டில் எந்த விதமான ஒரு சிறிய அளவாவது மீட்பதற்கு கூட எங்களால் பார்க்கவும் முடியாமல் அது அவ்வாறே மண்ணிலே புதைந்து விட்டது. இதேபோன்று இந்த நேரத்திலே அந்த உதவிகள் செய்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி கூற வேண்டும். எங்களுக்கு வந்து நாட்டிலே நாலாபுரத்திலிருந்தும் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அகில இலங்கை ஜமியத் உலமா, அக்குர்னை ஜமியத் உலமா, விசேடமாக அக்குர்னை மஸ்ஜித் சம்மேளனங்கள் இவைகளெல்லாம் எங்களுக்கு நிறைய உதவி செய்தார். அதே போன்று பௌத்த பீடத்திலிருந்து, அஸ்கிரிய பீடத்திலிருந்து, மல்வத்த பீடத்திலிருந்து, அதே போன்று தலதா மாளிகையிலிருந்து கூட அவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதாவது சாப்பாட்டுடைய பார்சலிருந்து எல்லா வகையான உதவிகளையும் செய்தார். அதே போது மீட்பு பணியிலும் சகல இனத்தவர்களும் தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்றில்லை சகலரும் ஒத்தாசையாக இருந்தார்கள். அதே போன்று இந்துக்களுடைய கோவில்களிலிருந்து தர்மகர்த்தாக்கள் வந்து உதவி செய்தார்கள். அதே போன்று அவருடைய குருக்கள் அவர்களுடைய சார்பாக ஒருவரையும் அனுப்பி உதவி செய்தார். இவ்வாறு உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தனது சகோதரர்களுக்கு, தனது உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அறிவித்து இவ்வாறான ஒரு அனர்த்தம் நிறைந்திருக்கின்ற உங்களால் முடியுமான உதவி. இது வந்து சாதாரணமான ஒரு அனர்த்தம் அல்ல. எவ்வாறு வடகிழக்கிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டது அதே போன்று மண்ணினால் ஒரு மண் அலைகளால் பாதிக்கப்பட்டு நிறைய வீடுகள் சேதமாக இருக்கின்றது, அதை பார்க்க முடியும். ஆனால் விசேடமாக நான் இதற்கு முன்னால் நிறைய யூடியூப் சேனல்களில் ஒளிபரப்பியிருப்பீர்கள். தெரியாத பிழையான உங்களுக்கு கிடைத்த தகவல்களை அவைகளையும் திருத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய இழப்புக்கள், உயிரிழப்புக்கள் 29 மாத்திரம்தான், அதுக்கு மேல் இல்லை. அதை கூடுதலாக போட்டிருந்தால் அதைகளையும் நீங்கள் நீக்கிவிட்டு புதிய ஒளிப்பதிவுகளை எங்கள் எடுத்து போட முடியும். இல்லாவிட்டால் இவைகளை உங்களுக்கு ஃபார்வர்ட் செய்ய முடியும். ஏனென்றால் பிழையான தகவல்கள் மீண்டும் மீண்டும் போகும்போது அது ஒரு வேதனையாக இருக்கின்றது. இவ்வாறான தெரிந்து கொண்டும் உண்மையான தகவலை அந்த சந்தர்ப்பத்திலே வந்தவர்கள் ஒவ்வொருவரிடம் பேட்டிகளை கண்டு போட்டிருப்பீர்கள். ஊருடைய தலைவர் என்ற வகையிலே இந்த இடம் வந்து கண்டி மாவட்டத்தில் அக்கூர்ண பிரதேச சபைக்கு உட்பட்ட ரம்புக்கலை என்ற கிராமம்தான். அந்த பொறுப்போடு கூறுகின்றேன். இவ்வாறான பொய்யான தகவல்களை நீங்கள் பரப்பியிருந்தால் அவைகளை அழித்துவிட்டு உண்மையான தகவல்களை பரப்புங்கள் என்றதையும் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். அதேபோன்று யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தீர்களோ அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நிர்வாக சார்பாகவும் ஊர் சார்பாகவும் உதவியர்களுக்கு நன்றி பெறுகின்றேன், உண்மை பெறுகின்றேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் 077 25 111 74 note 77 25 111 74. ஓகே.
முற்றாக 40 வீடுகள் பகுதியாக, அதாவது குடிபெயர முடியாத வகையில் ஒரு 75 வீடுகள் வெடிப்புகளாலும் மண் சரிவுகளாலும் பாதிக்கப்பட்டது. ஆக மொத்தம் 115 வீடுகள் போல அவர்களுக்கு இருக்க முடியாதென்ற இன்னும் முடிவு வரவில்லை. அவ்வாறு நிலை ஒன்று தான் இருக்கின்ற. அவர்கள் எல்லாம் பொது கூலிக்காக வேண்டி இடம்பெயர்ந்து கொண்டு ஊரிலே உள்ள சகோதர வீட்டுகளிலும் இருக்கின்றார்கள், வெளியூர்களிலும் போயிருக்கிறார்கள். சரி, இப்போ இதில் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட, அதாவது நேரடியாக இருந்து பார்த்த நாட்டை கதைக்கப்புறம். வணக்கம், உங்களோட பேர்? என் பேர் ரஃபீஸ். ஓகே, என்ன நடந்தது அன்றைக்கு நைட்டில் ஒரு 12:30 மணிக்கால தான் இந்த சத்தம் கேட்டுச்சு. அதோடு நான் எழுப்பி தான் இருந்தேன். ஒரு சத்தம் கேட்க முந்தைய ஒரு 2 நிமிஷத்துக்கு முந்தைய எழுப்பினோம். 12:32 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதோடு நாங்கள் பார்த்தோம், எங்கள் வீடு மட்டும்தான் இது போய்க்கு பார்த்தால் காலையில் தான் பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு விளங்கிச்சு. அதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நைட்டில் மழை பெஞ்சு கொண்டு இருட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம். காலையில் வந்து பார்த்தா தான் அப்படி சம்பூர்ணமாக எல்லா வீடுகளும் சேதமாய்ப்பட்டுருந்துச்சு. வேறு இனியும் எல்லாரும் பார்த்தா எங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில், அங்கே வீட்டில் எல்லாம் பார்த்தா 8 பேர் 6 பேருன்னு அப்படி மண்ணுக்குள்ளே போயிட்டு. எத்தனை குடும்பங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அதில் இல்லாமல் போயிருக்கு? எல்லாம் வீடுகள் ரெண்டு பார்க்க போய் எல்லாம் 29 பேர் மோசம் போய்க்கிறாங்க. 29 பேர். எங்கள் வீட்டில் 2 பேர், மற்ற வீட்டில் 2 பேர் இல்லாமல் போயிருக்கு. ஆமாம், மற்ற வீட்டில் 6 பேர், அங்கால 9 பேர், அங்கால 4 பேர், அங்கால 3 உங்களோட பேர். வீட்டில் நீங்கள் எப்படி தப்பிச்சிருக்கீங்க அதில் இருந்து? நான் அந்த டைமில் தூங்கி தான் இருந்தேன். எனக்கு ஒரு என்னமோ யாரோ தட்டி எழுப்பின மாதிரி இருந்தாங்க. சரியாக 12:30 மணி நைட்டில். அந்த ஃபோனை மட்டும் தான் எடுத்துகிட்டு அவையில் அந்த வீட்டை முன்பக்கம் இடிச்சு போயிட்டு அப்படியா? சம்பூர்ணமாக வீடு போயிடுச்சு. அம்மாவும் பிள்ளையும் தூங்கியிருந்தாங்க. ஒரு சைடில் போயிடுச்சு, ஒரு சைடில் பாக்கி இருந்துச்சு. அதுதான் இவங்க டக்குன்னு வெளியே பாய்ச்சி ஒரு சைடில் இவங்களோட அம்மா எல்லாம் தொங்கலில் இருந்தாங்க, ரூமில் இருந்தாங்க. பாதி போச்சு, பாதி பேலன்ஸில் இவங்க கொஞ்சம் பேர் ரெடி ஆகிட்டாங்க. அம்மாவும் எங்களோட பிள்ளையும் தான் கொஞ்சம் வந்துட்டாங்க. மற்ற வீட்டிலலாம் ஒரு வீட்டில் 9 பேர், மற்ற வீட்டில் 6 பேர், எல்லாம் எங்கள் பக்கத்து வீடுகள் தான். அது பக்கத்தில் நீர்வீழ்ச்சி எதுவும் இருந்தா? இல்லை, நீர்வீழ்ச்சி ஒன்றும் கான் மட்டும் வந்துச்சு. தண்ணியோட சின்ன தண்ணியோட அதான் அப்படியே இறங்கி இருக்கேன்னு. இதுக்கு முதல்ல இப்படியே வெள்ளங்கள் இல்லை, இவ்வளோ காலத்துக்கு ஒன்றும் இல்லை. சரி அண்ணா, ஓகே. நாங்கள் வந்த டைமும் பள்ளி டைமும் வந்து ஒரு அடியாக இருந்தது. ஆனாலும் வந்து அவன் இதுகளை விட்டு எங்களுக்காக இந்த விஷயங்களை வந்து சொன்னவே திரும்பவும் அந்த இடிபாடு நடந்த இடத்தடிக்கு வந்துட்டோம். இதை தவிர்த்து டீப்பாக போக விரும்பலை. ஒரு அண்ணாலாம் சொல்கிறார், தான் கொழும்புல இருந்து வந்ததான் பார்த்தா வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதுகளுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்கிட்ட போடி இதுக்குள்ளே இருக்குண்டா பாருங்களேன். இப்படியான ஒரு மனநிலையில் இருப்பிடம் இங்கே ஊராக்கள். இந்த இடத்தால போய்க்குள்ள எல்லாம் அதானே ஞாபகம் வரப்போகுது. அதே மாதிரி இந்த வீட்டில் பாதி, ஒரு இடத்துல பாதி வீடு போனதான் பாதி இல்லைன்னு சொன்னார் அந்த அண்ணா. பார்த்தீங்களா, அப்படி தான் அப்படி இந்த இப்போ தெரியும் உங்களுக்கு, அப்படியே சரிஞ்சு அப்படியே போயிருக்கு. இதுக்குள்ளே தான் இருப்பிடம். கடவுளே, மண்ணுக்குள்ளே புதையன்ற இருப்பிடம். இல்லாட்டி இந்த இடத்துல எல்லாம் இப்படியும் வாசனைகள் வந்திருக்கும். சுனாமி, என்ன சுனாமி, இதுதான் ஒரு பேரிழப்பு. கிட்டத்தட்ட இலங்கையில் இப்போ வரைக்குமே 614 பேர்கிட்ட இறந்திருக்கிறோம். 300 லட்சம் பேர் வந்து காணாமல் போயிருக்கிறோம். இயற்கையோடு நாங்கள் எப்போயுமே முண்டையிலாது, அதான் உண்மை. அவங்க அந்த சின்ன சின்ன ஒரு இது மாதிரி வந்ததான், ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தான் இருந்ததா இந்த இடத்துல. அதோட அப்படியே இதாகிட்டு இங்கே ஒரு என்ன சொல்ல, அந்த அழாத குணம் ஒன்று வந்துட்டு அந்த இழப்புகளை பார்த்து இங்கே இருக்கிற மக்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணி போட்டு இருக்கணும் போது தெரியல. இந்த வீடெல்லாம் இல்லை, தர மாட்டோம். இன்றைக்கு மட்டும்தான் நிரந்தரம், இதுதான் வாழ்க்கை. இதில் போய்களை கவனிச்சிருக்க மாட்டோம். இங்கே பாருங்களேன், நின்ற கடவுளே, அப்படியே இந்த பழைய டீ ஃபேக்ட்ரியை வந்து கொண்டு போயிட்டு நாங்கள் நிற்கிறதுண்டே வந்து ஷுவர் இல்லை. கடவுளே, யோசிச்சு பார்க்க முடியல. அப்படியே துண்டறவே ஒரு சின்ன துண்டு இதாகினதுக்கே அப்படி பாதிப்பு. அலஸ்டிம்பரோட வேன் மாதிரி அதே தான் நிசான். இப்போ திருப்பியும் ஆல்பத் கூட வந்துட்டோம். இதுலேருந்து கண்ணூர் வைக்க வந்து கண்டி தாண்டி அதை கொழும்பு ரோட்டுன்னு சொல்லுவினோம். அதில் தான் அந்த கண்ணூர் வண்டி இருக்குது போல் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அரிச்சிருக்கு போல் இருக்குது. இந்த இதிலெல்லாம் இப்படி நிறைய இடங்களில் வந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். குறிப்பாக இப்போ தான் வந்து அந்த அளவத்கூட டவுன்லேருந்து வெளியில் வந்திருக்கோம். அது ஒரு பெரிய டவுன்னு நினைக்கிறேன். பழமையாகவே இங்கே அக்குரனை வெள்ளத்தில் மிதக்கிறது. ஆனால் இந்த முறை எப்படி என்ன நடந்துன்றது தெரியலை, போய்த்தான் பார்க்க வேணும். இது அப்படியே கொட்டுண்டு போய் கிடக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அக்குரணைக்கு வந்துட்டோம். பள்ளி தொழுதுட்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன வாகனம் உண்டு, ஒக்ஸி, இது பெரிய வாகனம் உண்டு.
குறிப்பாக வந்து வெள்ளத்தில் இதாக்குறதா நான் இந்த முறை பெருசாக இங்கே வெள்ளம் விரையில போல இருக்குது. வளமையாக அந்த ஆறு பெருக்கெடுக்கிறது, ஆறு பெருக்கெடுத்து தான் வந்து இதெல்லாமே மூடப்படுறது. இந்த முறை தண்ணி விரையில போல இருக்குது. இங்கே இதில் ஒரு பழைய காரம் நிற்குது. இந்த இலங்கையை அழிஞ்சாலும் இந்த பஸ்காரங்க அழிய மாட்டாங்க. அப்படி மேவி கொண்டு வந்து விட்டான். ஐயோ கவி இறக்கடடி போட்டுட்டோம் அவங்கள்ட்ட சொல்லுது. செஞ்ச பாருங்க எப்படி போகுதுண்டு. எப்படியாவது அந்த கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணிடலாது. இந்த வெயிட் பண்ணி எடுத்து அந்த 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 ஒரு இதுக்கே வந்து சீனுக்கே இது இடம் இல்லை. நான் ஓடுவேன், நீ எல்லாம் ஒதுங்கு, அவ்வளோதான். இந்த இடம்லாம் பார்த்தீங்களாண்டா வெள்ளம் நின்றுருக்கு. சில இடங்களில் வந்து அப்படியே பார்க்கல தெரியுது. சரி, இப்போ கடுகாஸ் தோட்டம் வந்துட்டோம். இந்த சைட்டில் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அங்கே அதுலலாம் பாருங்கள் இவ்வளோ குப்பை வந்திருக்கேன் எல்லா இடத்துலையும். அதான் இது சொல்லலாம் தெரியல, இலங்கையில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருந்த கழிவுகள் எல்லாத்தையுமே கழுவி கொண்டு இங்கே வெளியில் விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சந்திக்கு ஒரு சிக்னல் லைட் போடாமல் இவ்வளோ வளம் வச்சுருக்காங்க பாருங்கள். எப்போ வந்தாலுமே இதில் ஒரு டிராஃபிக் ஒரு திணறல் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பழைய பாலம் வந்து எந்த ஒரு வெள்ளத்துலேயும் வந்து போகாமல் இருந்திருக்கு தானே. எல்லா இடத்துலையும் பள்ளி முடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறோம். வரணும் ஒட்டுத்தொகை பேர் எல்லாமே கூடுதலாக முஸ்லீம் சமூக மக்கள் வாழ்கிற இடங்கள் தான். இந்த டைமெல்லாம் காண்டி டவுனுக்குள்ளே போக மாட்டா சொரி டட்டும் தான். போகலாம் பாஸ். இந்த பஸ் போன உடனே பாருங்கள் இந்த பள்ளி அளவில் வேறு வந்து கொண்டிருக்கிறோங்க. அப்பா ஒரு தொகை பேர். பரவாயில்ல, இதில் சிக்னல் வேஸ். ஐயோ சரி சம்பவம். எங்கே எழுத போகிறோம் பின்னால் போடு. வை எழுதி விட்டுருவாங்க. ஓடுறாங்க இப்போ போகலட்டாப்பா, காப்பாற்று கேட்கல. அது சரி, அவர் போத்தானே என்ன. ஓ கொஞ்சம் முன்னுக்கு போயிருந்தா சரி. தடக்குள்ள ஒரு மாதிரி தப்பிச்சிட்டோம் தடக்குள்ளே இருந்து. அதே மாதிரி வெயில் வந்து பிடிக்குது இந்த இடத்துல நிற்க. ஆறுதலாக போகணும்டா, அவங்களோட சேர்ந்து போயிடலான்ட்டு விட்டது தப்பாக போயிடுச்சு. ஆனால் டப்புன்னு டைம் மாறிட்டு அதுக்குள்ளே. இது தடக்குள்ள எழுதினோம். மாட்டிட்டீங்களே பங்கு. அந்த ஆங்கிள் தான் வந்து எங்களை காப்பாற்றி விட்டது. சரி, பிரதம ரோட் இதில் இருந்து நம்பளை போக மட்டும் கவனமாக இருந்த மாட்டோம். சரி, ஏன்னா இதுக்கு பிறகு தான் வந்து இன்னும் பாரிய இழப்புகள் வந்து இதில் ஏற்பட்டது. சரி, இப்போ போய்கொண்டது நாங்கள் இடையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து நாங்கள் உண்மையிலுமே வந்து இதை என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அப்படியே கழுவி கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் இங்கே பாருங்களேன். ஒன்று கூடி மிச்சம் இல்லை என்ற கடவுளே. இப்போ இந்த ஒரு வியூவை நான் இப்படி ஒரு இது இருக்குன்னு நான் பார்த்ததில்லை எங்கேயுமே. இப்போயும் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகாவலிக்கு அங்கே. ஓப்பா துண்டரவே அரைச்சிருச்சு. இதெல்லாம் மிஞ்சினது அரும்போட்டு தான். அதோட வந்து இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கூடுதலான குப்பைகளை வந்து இந்த சின்ன பிள்ளைகள் இதில் எல்லாமே போட்டிருக்கணும். இப்படியான இடங்களில் நாங்கள் தெரிகிறதும் கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த நோய் கிருமிகள் எங்கே இருக்கும் அப்படி இருக்குமென்றெல்லாம் சொல்லலாது. முதலெல்லாம் இந்த கல்லுகள் எல்லாம் தெரியாது. இதில் எல்லாம் பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்து கொண்டு இருக்கணும். உங்களுமே ஒரு பேர் அனர்த்தம். பூராக்கள் எல்லாமே பார்க்கணும். ஏன்னா முதல் இதெல்லாம் தெரியாது. அப்படி அந்த பச்சை பசங்க எல்லாம் அடிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டு 2025 வாழ்க்கையில் மறைக்கல தாராளையும். இந்த இடமெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் இருக்கிறதே அதிசயமான ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்படியே சரிஞ்சு விழுந்துருக்கு. பெரிய மரங்கள் எல்லாமே வந்து நாசமாக போயிருக்கு. இங்கே வரும் இப்படி தண்ணி பேத்தனமாக வந்து கொண்டிருக்குண்டு. இப்போ பார்க்கவே பயமாக இருக்குது. அந்த டைமில் இப்படி இருந்திருக்கும். இங்கே பெரதனியா ரோட் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டாகவும் இருக்கும். என்ன செய்யலாம், இங்கே வரலாமா இல்லையாண்டு. பெரும்பாலான ரோட்டுகள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். ஆனாலும் இவ்வளவு சேதங்கள் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கு. ஓ, இந்த பெட்டிய கரங்கள் பாறையே பிளந்துட்டு வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த வீட்டை இங்கே அந்த இடத்துல நிற்கிது. இதெல்லாம் பேத்தனமாக தண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்காளெல்லாம் அப்படியே இஞ்சால பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். அந்த வீடுகளோட கீழ் பகுதி ஃபுல்லாகவே வந்து அரிச்சிட்டு போயிடுங்க. இதில் நான் நிற்கிறதே பயமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேஸ்மெண்ட் ஒன்றுமே இல்லை. இதிலெல்லாம் இனி இருக்கேலுமோ தெரியல எனக்கு தெரிஞ்சு. அப்படியே பாருங்கள் எந்த இடத்துக்கு அரிச்சிருக்கண்டு. அப்பா கண்ணை மூடி பாருங்கள் இந்த இடங்களில் என்ன நடந்திருக்குமன்றதை மட்டும். இந்த பாதையை வந்து மூடித்தான் வச்சுருந்துருக்கணும். இப்போ நாங்கள் கொழும்பு ரோட்டுன்னு சொல்கிறது. இதால் போனால் கண்டி டவுன் போகிறது. இந்த கண்டி டவுனால் வந்து வருவோம். அந்த இதுக்குள்ளே தான் அந்த கண்ணுருவை
அந்த பில்டிங் கொண்டு இடிஞ்சு தண்டைப்பாலே விழுந்தது. என்ன சொல்கிறது, இப்படி தண்ணி அங்கால மேவி இஞ்சால பக்கத்தில் வந்து இங்கே பாருங்க ரோட்டெல்லாம் இப்போ தான் கழுவி எடுத்துருக்கேன், கண்டியில் கழுவினேன் அப்படின்லாம் சொன்னவேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இப்படி எழுதிட்டு போயிருக்கண்டு. இந்த இது மட்டும் இல்லாட்டி சரி அப்படியே கொண்டு போய் சாத்தியிருக்கும். நாங்கள் இந்த இடத்த தான் பார்க்க வந்த நாங்கள் எல்லாம் கிட்டடியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில். இந்த கடையை அப்படியே ஃப்ரெண்டு போய் விழுந்தது பாருங்களேன். இங்கே அப்படி விழுந்துருக்கண்டு, அப்படி இதில் இந்த கடை அப்படியே ஃப்ரெண்டு போய் கீழே விழுந்தது. கடையா வீடா என்னட்டு தெரியல, கடையாக தான் இருக்கும். இதில் குறிப்பாக எல்லாருமே வந்து அதில் போகிறார்கள் பெரும்பாலும் பார்த்து கொண்டு தான் போயிடணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேதம். இந்த கீழ்ப்பகுதியெல்லாம் நல்ல பேஸ்மெண்ட் தான், இதெல்லாம் நல்ல பேஸ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அதோட பின்பக்கம் வந்து பலவீனமானதால் இத்தரைக்கும் பாருங்க அதில் இந்த நிலம் கூடி ஒரு துண்டு படிக்கலை, ஆனால் அப்படியே ஃப்ரெண்டு போய் கிடந்திருக்கு. ஆற்றுக்கு பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது, இதுதான் ஒரு உண்மையான பரவிலக்கணம். முதல்ல ஒரு சின்னனாக இருந்த ஆறு இப்போ இந்த விடம் வந்து அந்த ஆற்றுக்கு தேவைப்படும் என்ற ஒரு நிலப்பாட்டை வச்சு கொண்டு தான் நாங்கள் அதுக்கு அங்கால செயற்பட வேணும். இதில் பாருங்கள் இந்த வீடு, இந்த இதில் கடையிலெல்லாம் இடிஞ்சு போய் விழுந்து கிடக்கு. பார்க்கவே விசராகு. சரி வலிக்கிடுவோம் நாங்கள். சரிக்கும் இந்த வீடு நிற்கிறது பின்னால் இருக்கிற ஒரு தென்னை மரம் மட்டும் நிற்கிது, அதை அண்டி தான் நிற்கிது. பார்க்கவே மண்டே ஆள போகுது. மேலும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த கடைக்காரருக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை இருக்க வேண்டிய பாருங்க. அது மாதிரி தப்பிச்ச வேலுக்கு வந்து எப்படியான ஒரு மனநிலை இருக்க முடியும். இதெல்லாமே ஃபுல்லாக இறங்கிட்டு இந்த துண்டு எல்லாமே அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் வரையில் இதில் பாருங்க என்ன நடந்திருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஒரு பாலம், பழைய பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் கீழ்ப்பகுதிகளெல்லாம் அப்படியே அடித்து கொண்டது. இல்லை பாருங்கள் ரோட்டை ஒரு சைட்டால் இடிஞ்சதால் வந்து அப்படியே போட்டு கொண்டிருக்கணும். இல்லை வந்து வேலுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும், பாரபட்சம் பார்க்காம எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கணுங்க. பாருங்களேன் எப்படி அடிஞ்சிருக்குது. அப்படி இங்கே இந்த நுரலியா போட் இருக்குது 66 கிலோமீட்டர் நாவலப்பட்டிய போட், நம்பலை என்ன பெரிய எப்படி என்ன ஒரு போட், அந்த போட்டும் வந்து கீழே போய் கிடக்கு. அதை பாருங்கள் இந்த பாலத்தடி தான். எங்களோட ஊர்களில் அழிவெண்டா இஞ்சால வந்து பேரழிவு, அதை தான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடத்துல அழிவெண்டு சொல்கிறாக்கள் எல்லாம் கட்டாயம் இஞ்சாலை வந்து பாருங்கள், இஞ்சாலை இருக்கிற நிலைமை வந்து உங்களுக்கு தாராளமாக தெரியும். சரி இப்போ வலிக்கிட்டோம். அப்போது அது வந்து இந்த ரயில் பாலம் தான் பக்கத்தில் போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த கீழ்பக்க ரோட்டால் போய் கொண்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து இப்போ மும்முரமாக செய்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே இறங்கிட்டு இங்கே என்ற தகப்பனே எதுவுமே மிச்சம் இல்லை. ஏய் பக்கத்தால் கூட தான் அடைச்சிட்டு போகிறாங்க. இந்த இதில் எல்லாம் பாருங்களேன். இதால் போய் தான் பார்க்கணும் போல. ஓ இதில் பாருங்க இப்போ வந்துட்டோம் உள்ள. உள்ள நாட்டு இந்த ஜக்கா பாலமே மாதிரியே இருக்குது, ஆனால் இது வந்து ஜக்கா பாலமே இல்லை. இங்கே இது ஜக்கா பாலமாக தான் போல் இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி கஞ்சலில் இருந்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நினைக்கிறேன் அங்கால பக்கம் இந்த பாலத்தின் அந்த துண்டெல்லாம் வந்து சரிஞ்சு போயிட்டு போல இருக்குது. இதால் பாவிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இதுக்குள்ளே. ஆனால் இதுலெல்லாம் அந்த ரெயின் போகிற ஷோட்டெல்லாம் எடுத்திருந்தது சூப்பராக இருந்தது. என்ன செய்கிறது எல்லாம் கால கஷ்டம். இதுக்குள்ளே போகலான்னு நினச்சி நான் உள்ளுக்குள்ளே போனால் ஏதாவது பிரச்சனை ஆக்கி விட்ருவாங்க.